அனைவருக்கும் வணக்கம். ரெஸ்பெக்டட் Gurtek சார், ரெஸ்பெக்டட் DGM சிவில் சார், DGM சிவில் சார், அம்மா, ரெஸ்பெக்டட் ஜெனரல் மேனேஜர் சார். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. ஸ்பீச் பேசணும்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. அதில் எனக்கு ஒரு ஐடியா கிடையாது. அம்மா மாதிரியே தான், மேடை பேச்சாளர் கிடையாதுன்னா ஒரு 2 minutes 3 minutes எடுத்துக்கிறேன். ரொம்ப மிக்சடான எமோஷன், இது எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. ஏன்னா 41 வருஷம்ன்றது அந்த ஒரு இயரை நான் பார்க்கல, ஒரு நம்பரை நான் பார்க்கல. 18 வயசுலேருந்து 60 வயசு ரெண்டு நம்பராக நான் பார்க்குறேன். இளமை பருவத்திலேருந்து முதுமை அடைகிற வர ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேட்டடாக ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறது, வாழ்க்கையாக மாற்றிக்கிட்டது வந்து அது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த நிறுவனமும் அதற்காக இந்த நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, அப்பா பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன கிராமம், தச்சக்குடி அப்படின்ற கிராமம் காரைக்குடியில், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சி தச்சக்குடி கிராமம். இந்த கிராமத்திலேருந்து வெளியே வந்த ஒரு சிலர் தான். அந்த கிராமத்தில் இருக்கிற ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி கவுண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. அந்த 100 பேரில் இருந்து ஒரு சில பேர் தான் வெளியே வந்தாங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேரியரை மேக் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்றதப்ப ஒன்று எனக்கு தெரிஞ்சது அழகர்சாமி அப்பா, என்னோட அப்பாவோட முதல் அண்ணன். அடுத்து அப்பா. இந்த குரல் வந்து எனக்கு தான், மகன்களுக்கு தான் சொல்லுவாங்க. மகன் தந்தை காட்டணும்னு உதவி இவன் தந்தை என்னோன்றான் கொள்ளணும் சொல்லி. ஸோ இந்த குரல் வந்து மகனுக்கு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்பா வந்து 41 வருஷம் இங்கே இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேரியர் மேக் பண்ணிட்டு வெளியே வர்றது. அப்பா வந்து பொதுவாக நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டீங்க, அப்பாவோட கேரக்டர் எல்லாருமே சொல்லிட்டீங்க. ரொம்ப காமான ஆள், கம்போஸ்டான ஆள். பிரியங்காலாம் சொன்னாங்க, ஜிடிக்கு அவங்க சொன்னாங்க. ரொம்ப கரெக்டான வார்த்தை வந்து அப்பாவை டிஃபைன் பண்ணணும்னா ரொம்ப கம்போஸ்டான ஆள். ஆஃபீஸ்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் நீங்கள் சொல்லிட்டீங்க, வீட்லேயும் அதே பண்பு தான். எப்போ எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டாலும் நிறைய விஷயம், நிறைய சுச்சுவேஷனில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், மேஜராக ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஒரு வேலை ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அது ஓன் பண்ணிப்பார் அப்பா. அதை வந்து மற்றவங்க சொல்லி பண்ணணும்னு கிடையாது, நான் பண்ணுறேன் அப்படின்ற அதை ஓன் பண்ணி எடுத்து அந்த வேலையை முடிப்பார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இன்னமும் கற்றுட்டு தான் இருக்கேன். என்னால் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியுமான்னு தெரில. இந்த 60 years முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் கற்றுட்டு தான் இருப்பேன் அப்பா கிட்ட இருந்து. வீட்டு லெவலில் பார்த்தோம்னா இப்போ ஊர்ல இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அதுக்கான மெயின் காரணம் வந்து படிப்பு தான். படிக்க வச்சுட்டே தான் இருப்பாரு இன்ன வரைக்கும். நீ வந்து படிக்கிறேன்னா சொல்லு, நான் ஃபன் பண்றேன், படிக்கிறேன்னா சொல்லு. படிக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பார். அதனோட வெளிப்பாடு தான். ஏன்னா 18 வயசுல ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னா அதுக்கான மெயின் காரணம் வந்து படிப்பு தான். அந்த ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்து வந்தது. அதனோட விளைவு தான் வந்து எனக்கும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. நீயும் நல்லா படிக்கணும் அப்படின்னு. அதனால தான் 10th 12th நல்லா மார்க் எடுத்தேன். நான் 12th சரி, அதுக்கப்புறம் மார்க் எடுக்கிறதும் சரி, மார்க் பெரிய மேட்டர் இல்லை, என்ன மார்க்கு, ஸ்கில்லு தானே வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்ன வரைக்கும் 10th மார்க் 12th மார்க்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்றது ஒவ்வொரு ஹையர் லெவல் ஆஃப் கம்பெனிஸ்ல கேட்குறப்போ வந்து அதுதான் கேட்குறாங்க. 10th மார்க் 12th மார்க்கு அதை தான் கேட்குறாங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம்லலாம் வந்து 15% வெயிட்டேஜ் வச்சுருக்காங்க அதுக்கு. ஸோ அதோட முக்கியத்துவத்தை அப்போ வந்து எனக்கு சொல்லி புரிய வைக்கலனாலும் சொல்லி பண்ண வச்சாருங்க. ஸோ அதனால தான் இந்த மேடையில் நின்று நான் இவ்வளோ தெளிவாக என்னால் பேச முடியுது. ஸோ
அதுக்கு ரொம்ப நன்றிப்பா. 40 வருஷத்துல என்ன என்ன சம்பாதிச்சிங்கன்னு கேட்டால் இவ்வளோ பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. இது இங்கே ஆக்சுவலாக இது இங்கே முடியாது. ஏன்னா இந்த 40 வருஷத்துக்கான விளைவு வந்து அடுத்த இருக்கக்கூடிய 40 வருஷத்துல இருக்கும். ஸோ அதனால அதே குணத்தோட அதே உடல் நலத்தோட நல்ல நல்ல விஷயங்களை இனிமேட்டும் பண்ணணும். அதுக்கு நான் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் உறுதுணையாக இருப்போம். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட்ப்பா. ஆல் தி பெஸ்ட்ப்பா.